Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நைட் டின்னர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மூரில் இருக்கிறேன். எக்மூரில் ஹோட்டல் சந்திரா பார்க் இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏசி ரூம், ஏசி ஹால் வந்து பக்காவாக வந்து டிசைன் பண்ணி ஆம்பியன்ஸ் நல்லா வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துடுச்சுதுங்க. பாஸ்மதி அரிசியில் வந்து போட்டிருக்குறாங்க. அடுத்தாக்கில் வந்து சில்லி ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துடுச்சுது. கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டு நல்லாவே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்குறேன். பிரியாணி வச்சாச்சுது. பட் பிரியாணியில் வந்து என்னென்னா பாஸ்மதி அரிசியில் போட்டிருக்குறாங்க. எனக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அரிசியில் உள்ள பிரியாணி பிடிக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்லி ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆவி பறக்குது, சூடாக இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்ணும் போல் உடனே எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டேன். டேஸ்ட்டு பரவாயில்ல, பட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் இருக்குது அதில். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட்டு பரவாயில்ல, சாப்பிட்லாம். பிரியாணி டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்மதி அரிசிங்கிறனால அந்த ஒரு ஷார்ட் கம்மிங் இதில் இருக்குது எனக்கு. அடுத்தாக்கில் சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா லெக் பீஸ் வச்சுருக்குறாங்க. லெக் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, சிக்கன் வந்து ஃபைன். ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸுக்கு வந்து 5 out of 5 கொடுக்கலாம். பட்டு சில்லி ஃபிஷ்ஷுக்கு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5 தான் நான் வந்து கொடுப்பேன். அடுத்தாக்கில் வந்து எக்கு, பாயில்டு எக்கு. ஏன்னா வந்து பிரியாணியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் வந்து பிரியாணியில் வந்து எக்கு வச்சுருப்பாங்க, இங்கேயும் வச்சுருக்குறாங்க. ஓகே. அடுத்தாக்கில் கேப்சிகம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்லி ஃபிஷ்ஷில் உள்ளதுங்க. ஸோ கேப்சிகம் நல்லா டேஸ்டியாக இருக்குது. அப்படியே தயிர் பச்சடி வச்சுருக்குறாங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது, பாதி சாப்பிட்டுட்டு வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து சாப்பிட முடியல. பீஸும் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பீஸும் வச்சு அடுத்தாக்கில் இன்னொரு பீஸும் வச்சுருக்குறாங்க. சரி, இந்த பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கடித்து பார்ப்போம். இது பார்த்தா இந்த பீஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இல்லைங்க, ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்குது. அது சிக்கன்லேயே வந்து சில பீஸ் வந்து பிரியாணி வந்து சரியான இதில் வந்து குக் ஆகலைன்னா ஒரு மாதிரி சக்கையாயிரும். அந்த மாதிரி இந்த பீஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பீஸ் எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ அப்படி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.